வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பல மருத்துவ குணங்கள் நிறைந்த கொத்தவரங்காவை வச்சு ஒரு கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டுருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் கொத்தவரங்காய் 200 கிராமுக்கு எடுத்துப்போம். இது மாதிரி சைஸ்ல கட் பண்ணிட்டு இதை குக்கர்ல சேர்த்துலாம். மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், உப்பு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு 50 ml தண்ணி விட்டு எல்லாத்தையும் கலந்துட்டு இதை அடுப்புல ஏத்தின்றுவோம். குக்கரை மூடி ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறம் வெயிட்ட போட்டு லோ ஃப்ளேம்ல 2 நிமிஷம் வேக வச்சுப்போம். போதுமானது. 2 நிமிஷம் ஆயிடுத்து. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். அடுப்புல கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கீரிந்து சேர்த்துருவோம். துருவின இஞ்சி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்க தேவைப்பட்ட பூண்டு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் பொடிசா நறுக்கிந்து சேர்த்துருவோம். வதக்கின்றுவோம். 1 நிமிஷத்துல நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ வேக வச்ச கொத்தவரங்காவை சேர்த்துருவோம். எல்லாத்தையும் கலந்து விட்டுலாம். இதுக்கு உப்பு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன், தனியா பொடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுலாம். இதுக்கு துருவின கொப்பரை 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்க தேவைப்பட்டா தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். இந்த கொப்பரை சேர்க்கறதுனால டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். அதுக்குதான் நான் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். இது அப்படியே 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வேக விடுவோம். அந்த மசாலா எல்லாமே கொத்தவரங்காய்க்கு ஏறணும். கொத்தவரங்காவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல இம்யூனிட்டி பூஸ்டரா வேலை செய்யறது. இதுல ஃபைபர் நிறைஞ்சு இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷனுக்கு நல்லது. வெயிட் லாஸுக்கும் இது உகந்தது. இதுல கால்சியம், விட்டமின் கே, ஃபோலிக் ஆசிட் எல்லாமே நிறைஞ்சு இருக்கிறதுனால பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கருவில் இருக்கிற குழந்தைக்கு எலும்புகளை வலுப்படுத்தக்கூடியது, ஆரோக்கியமா வச்சுக்க கூடியது. கர்ப்ப காலத்துல ஏற்படுற பிபி ஆகட்டும், சுகர் ஆகட்டும், இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. இது ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு ரொம்ப நல்லது. 1 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. இது போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொத்தமல்லி தழைகளை சேர்த்துருவோம். எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். ரொம்ப ஹெல்த்தியானது. சுகர் பேஷண்ட்ஸா இருந்தாலும் சரி, பிபி பேஷண்ட்ஸ், பிரெக்னன்ட் லேடிஸ் எல்லாருக்குமே இது சூப்பரான ஹெல்த்தியான ஃபுட். நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் டு சி உஷாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.